Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Outlookல ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. All right, so first of all Outlookல ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஹோம் டேப்ல நியூ ஐட்டம்ஸ் டிராப் டவுன் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அங்க நமக்கு மீட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. இல்ல ஏற்கனவே நமக்கு வந்திருக்கக்கூடிய மெயில் இருக்கு இல்லையா, அந்த மெயில்ல இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நமக்கு தேவையான மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் கேலண்டர் பேஜுக்கு போனோம்னா எந்த டேட்ல நமக்கு மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை அசைன் பண்ணணுமோ அந்த டேட்டை ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணாலே போதும். அங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ மீட்டிங் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. இல்லை அந்த டேட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அட்டெண்டீஸை நம்ம இன்வைட் பண்ணியும் ஆஸ் அ மீட்டிங்கை நம்ம என்ன பண்ணலாம், இதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் பேஜ்லேயும் நமக்கு என்ன உண்டு, ஹோம் டேப்பில் நியூ மீட்டிங் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன் உண்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஜூன் 10 ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல ஜூன் 10 நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண கையோட ஹோம் டேப்பில் நியூ மீட்டிங் கமாண்டை நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, டைட்டில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கான காரணம் சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணல, இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மீட்டிங் எதை பேஸ் பண்ணினா ப்ராஜெக்ட் நேச்சரை பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் நேச்சர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்ஜெக்டை ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த அன்டைட்டில் அப்படிங்கிறது நாம் சப்ஜெக்டில் என்ன டைட்டில் கொடுத்தோமோ அந்த நேமுக்கு பார்த்தீங்கன்னா அது ரீப்ளேஸ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இந்த மீட்டிங் எந்த லொக்கேஷனில் நீங்கள் நடத்த போகிறீங்க, இப்போ நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம்லையா இல்லை எந்த ரூமில் நீங்கள் நடத்த போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு காமனாக என்ன பண்ணுறேன், மீட்டிங் ரூம் ஏ அப்படிங்கிறத நான் காமனாக என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 10 அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண டேட். ஸோ அதனால் நம்ம அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. டைமை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து என்னாகும், நடக்கும் அப்படிங்கிறத டைமை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த மீட்டிங்க்கு நீங்கள் யாரை இன்வைட் பண்ண போகிறீங்களோ, அதாவது இந்த மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை யாருக்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம 2 கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கான்டாக்ட் லிஸ்ட்டு வரும். பட் நாம் இப்போ யாருக்கு இந்த மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ண போகிறோம்னா சேவ் நேச்சர் அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு தான் சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கான்டாக்ட் குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரிக்வயர்டா, ஆப்ஷனலா இல்லை ரீசோர்ஸஸா அப்படிங்கிறத நாம் அசைன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு ரிக்வயர்ட் தான். ஸோ ஜஸ்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2ல் சேவ் நேச்சர் அப்படிங்கிற கான்டாக்ட் குரூப் பர்ஃபெக்டாக நமக்கு என்ன இருக்குது, அசைன் ஆயிருக்கு. இன்கேஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 3 பேருக்கு தான் இப்போ என்ன ஆக போகுது, இந்த ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆக போகுது. பட் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் மீட்டிங் வச்சுருக்கிற இந்த டைமில் ஒருவேளை இவங்களுக்கு வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அப்பாயின்மெண்ட் வியூவிலேருந்து ஷெடியூல் வியூக்கு போனோம்னா கவனிச்சு பாருங்கள், அவங்களோட மெயில் ஐடியெலாம் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவங்களோட கேலண்டர் டைம் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நோ இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ளூ பார் எதை குறிக்குதுன்னா 11 to 12 அப்படிங்கிறது நம்மளோட மீட்டிங் டைம். ஸோ அந்த டைமில் இன்கேஸ் அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க, இல்லை தற்காலிகமாக பிஸியாக இருக்காங்க, லைக் டென்டேட்டிவ் இல்லை அவுட் ஆஃப் ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும், ஐடென்டிஃபை ஆகும். ஓகே, ஸோ பட் இப்போதைக்கு நோ இன்ஃபர்மேஷன். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாமே டெமோ அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் வியூக்கு போய்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் வியூக்கு போய்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இவங்க மீட்டிங் வரும்போது இந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணுறேன், அட்டாச் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் தான் கிடையாது, வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், அட்டாச் ஃபைல் கொடுத்து ஸோ ப்ரௌஸ் திஸ் பிசி. ஸோ இங்கேருந்து சேவ் நேச்சர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே ஒரு சின்ன நோட் என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன். ஓகே, ஹாய் காய்ஸ், read the document that has been attached ahead of the meeting.
ஓகே, ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது நோட் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு இது போதும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அண்ட் மேலே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, யூ ஹேவ் நாட் சென்ட் திஸ் மீட்டிங் இன்விடேஷன் எட், பிகாஸ் நம்ம என்ன பண்ணல, சென்ட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம சென்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நாம் யாருக்கு டூல் அசைன் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த மீட்டிங் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சென்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய மீட்டிங் ரிக்வெஸ்ட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா கவனிங்க, நீங்கள் 2 விதமான வழிகளில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஒன்று, உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு அக்செப்ட் பண்ணலாமா, இல்லை தற்காலிகமாக நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்களா, லைக் டென்டேட்டிவ், இல்லை நான் அக்செப்ட் பண்ண முடியாது, நான் மீட்டிங்க்கு வர முடியாது, நீங்கள் டிக்ளைன் பண்ணாலும் டிக்ளைன் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வேறு ஒரு டைமிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் ப்ரொப்போஸ் நியூ டைம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து தற்காலிகமாக நான் இப்போ இந்த டைமை வந்து அக்செப்ட் பண்ணுறேன், டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொப்போஸ் நியூ டைம் வரேன், பட் எனக்கு இன்னொரு புது டைம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொப்போஸ் பண்ணலாம். இல்லை நான் இந்த மீட்டிங்க்கு வர முடியாது, எனக்கு வேறு டைமிங் தான் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, ஸோ டிக்ளைன் அண்ட் ப்ரொப்போஸ் நியூ டைம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அந்த கேலண்டர் ஷெடியூலிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த டைம் தான் 11 to 12 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் நேச்சரோட மீட்டிங் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேறு டைமிங் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு டைமிங் என்ன பண்ணலாம், இந்த பாரை ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, ஸோ பாரை ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இல்லை ஆட்டோ பிக் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா அதுவே என்னாகும், பிக் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு புது டைமிங் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மெயில் வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இல்லை கேலண்டர் பேஜுக்கு போனோம்னா அங்கே நமக்கு கவனித்து பாருங்கள், நம்மளோட கேலண்டரில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மீட்டிங்க்கு மேலே ஜஸ்ட் நம்ம ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு நோட்டிஃபை ஆயிரும், திஸ் மீட்டிங் ஹேஸ் நாட் பீன் அக்செப்டட். ஸோ இன்னும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ அந்த மீட்டிங்கை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் கொடுக்கலாம். இல்லை அந்த மீட்டிங்கை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், லைக் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ மீட்டிங் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உண்டு. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது, ஒரு புது டைமிங் ப்ரப்போஸ் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் உண்டு. பட் நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட்டில் போயிட்டு சென்ட் த ரெஸ்பான்ஸ் நவ் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மீட்டிங் ரிக்வெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் என்னென்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயிலே வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பட் இருந்தாலும் கேலண்டர் பேஜுக்கு போனோம்னா அங்கே நம்மளோட மீட்டிங் ரிக்வெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கேலண்டர் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மீட்டிங் டேப்பில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஒன்ஸ் நம்ம ட்ராக்கிங் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே மட்டும் ஏன் நன்னு இருக்குன்னா நாம தான் வந்து மீட்டிங் ஆர்கனைசர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்னு இருக்குது. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்சமின் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் என்ன, ஜார்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டெனடேட்டிவ் வரலாம் தற்காலிகமாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் ஜெல்டா வந்து என்ன பண்ணுறாங்க, மீட்டிங்க்கு வர முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் மீட்டிங்கை கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த ட்ராக்கிங் ஆப்ஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், மீட்டிங்கை தாராளமாக கேன்சல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இல்லை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் மீட்டிங் உண்டு. ஸோ இல்லை நம்ம இதை கிளிக் பண்ணியிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டே நமக்கு டிஃபால்ட்டாகவே கேலண்டர் டூல்ஸில் நமக்கு கேன்சல் மீட்டிங் உண்டு. பட் நல்லா கவனிங்க, ஒன்ஸ் நீங்கள் கேன்சல் மீட்டிங் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் அ மெயிலாக கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும், சென்ட் ஆகும். ஓகே, ஸோ சென்ட் கேன்சலேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிரும், சென்ட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட கேலண்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் ரிக்வெஸ்ட் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிமெயில் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா நாம் வந்து அனுப்புகிற அந்த மீட்டிங் ரிக்வெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஜிமெயில் யூசருக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஆனால் என்ன தான் இங்கேருந்து எஸ் நோ மேபி அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை நம்ம கொடுத்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ன ஆகாது, ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் ஜிமெயிலிருந்து கொடுக்க முடியாது, ஜிமெயில் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஒருவேளை ஜிமெயில் ஐடியை நீங்கள் அவுட்லுக் பிளாட்ஃபார்மில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் அங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி கேன்சல் ஆனது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்குமே என்ன ஆகும், மெயில் வரும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் அவுட்லுக் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.